ஒடுக்கப்பட்ட மாணவர்களுடன் கலந்துரையாடுவது அரசியலமைப்பிற்கு எதிரானதா என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பீகார் மாநிலம் தர்பங்காவில் உள்ள மிதிலா பல்கலைக்கழகத்தின் அம்பேத்கர் விடுதியில் மாணவர்களை சந்தித்து உரையாட இருந்தார். ஆனால் ராகுல் காந்தியின் காரை பல்கலைக்கழகத்திற்குள் அனுமதிக்க நிர்வாகம் மறுத்துவிட்டதால் நடந்து சென்று மாணவர்களை சந்தித்தார். இந்நிலையில் இது தொடர்பாக மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ஒடுக்கப்பட்ட மாணவர்களுடன் கலந்துரையாடுவது அரசியலமைப்பிற்கு எதிரானதா? அவர்களின் படிப்பு, தேர்வுகளுக்கான வேலைகள் பற்றி அவர்களுடன் பேசுவது பாவமா என்று காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். பீகாரின் தர்பங்காவில் உள்ள அம்பேத்கர் விடுதியில் நடந்த நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி கலந்து கொள்வதை ஒன்றிய பாஜக அரசு தடுத்து நிறுத்துவது சர்வாதிகாரத்தின் உச்சம் என்றும் அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள எக்ஸ் பக்கத்தில், இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, அது அரசியலமைப்பால் நிர்வகிக்கப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார். சமூக நீதி மற்றும் கல்விக்காக குரல் எழுப்புவதை யாராலும் தடுக்க முடியாது என்றும் அவர் தனது பதிவில் கூறியுள்ளார்.